மேபிளோட ஃபிட் மீ பிபி க்ரீம் ஃபார் த பாஸ்ட் 2-3 டேஸ் நான் இதை தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கே 2 வாட்டி. ஐ வாண்ட் டு டாக் அண்ட் ஷேர் அபவுட் திஸ் ப்ராடக்ட் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மேபிளனோட ஃபிட் மீ பிபி நியூட் க்ரீம். இதில் உங்களுக்கு SPF 50 இருக்குது. இது ஒரு க்ளோ பிபி க்ரீம் and I've got the shade number 80. When it comes to BB cream, I'm not very big into BB creams because எனக்கு வந்து லாஞ்சிவிட்டி இருக்காது. எனக்கு அந்த ஒரு ஷியர் கவரேஜ் லுக்ஸ் வந்து பர்சனலாக பிடிக்காது. இது வந்து எனக்கு லைட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, டிசப்பாயிண்ட்டும் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணது என்னென்னா, ஐ ரியலி லைக் தி எஃபெக்ட் ஆஃப் திஸ் பேபி க்ரீம் ஆன் மை ஸ்கின். டிசப்பாயிண்ட் பண்ணது என்னென்னா, திஸ் இஸ் ஹவ் ஷேட் 80 லுக்ஸ் ஆன் மீ அண்ட் ஐ நோ ஷேட் 70 லுக்ஸ் கொஞ்சம் லைட்டராக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லைட்டராக. ஸோ பேசிக்கலாக மேப்ளின் ஃபிட்மியோட 330 மாதிரி இருக்குது நம்பர் 70 அண்ட் மேப்ளின் 50யோட 340 கேப்பச்சினோ மாதிரி இருக்குது நம்பர் 80. ஐ ரியலி லவ் த ஃபார்முலேஷன். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் வந்து செட்டில் ஆகுது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அந்த ஒரு க்ளோயி டியூவி ஸ்கின் எஃபெக்ட் வந்து இது கொடுக்குது. அண்ட் ஐ டெஃபினெட்லி நீட் டு யூஸ் கலர் கரெக்டரை மறைக்கிறதுக்கு ஒரு கன்சீலர், அப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு பேஸ் மாதிரி நான் இந்த பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எனக்கு நல்லா வந்து இது வேலை செஞ்சுட்டு இருக்கு. பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது, ரொம்ப ஷியர் கவரேஜாக இல்லை, பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கு. அண்ட் பை த வே நான் செம்மையாக டேன் ஆகியிருக்கேன். ஸோ கைண்ட்லி இக்னோர் தட். தீஞ்சு போயிருக்கும் வெயிலில் சுற்றி, அதனால இந்த கலர் வந்து ஆக்சுவலாக எனக்கு இப்போ அழகாக மேட்ச் ஆகுது. நான் வாங்கும்போது ட்ரை பண்ணும்போது இது எனக்கு அந்தளவு லைக் பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இல்லை. இன்ஃபேக்ட் கொஞ்சம் டார்க்காகவே இருந்தது. பட் திங்ஸ் சேஞ்ச் இன் ஜஸ்ட் 2 days. ஸோ இது வந்து பிக்மெண்டேஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மீடியம் டு பில்டபிள் கவரேஜாக இருக்குது. நீங்கள் வந்து பில்ட் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஃபீலிங் ஹெவி ஆர் கேக்கி உங்கள் முகத்தில். இட்ஸ் ஃபைன் தான். ஆனால் அந்த ஒரு வெல்வெட்டி சாஃப்ட் டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்குது. இன்னைக்கு நான் வீடியோக்காக இவ்வளோ லேயர் பண்ணுறேன். நான் வந்து ஜென்ரலாக எப்படி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை சுற்றி கண்ணு கீழே அது கரெக்ட் மறைக்கிறதுக்கு கன்சில் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு பேஸாக மட்டும் நான் இதை போட்டேன். அப்போ என்னோட இந்த கண்ணமண் நெத்தி மூக்கு இந்த க்ளோ வந்து செமையாக இருந்தது. ஏன்னா அங்கே தான் இந்த பிபி க்ரீம் ஜஸ்ட் by itself பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எஸ், இட் டஸ் ஆக்சிடைஸ். ஷேட் ரேஞ்ச் இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கலாம். ஏன்னா 80 to 70 அந்த லாஸ்ட் 2 டார்க் ஷேடோட அந்த ஒரு டிரான்சிஷன் வந்துட்டு அப்படியே ரொம்ப இங்கே ஒரு கலராக இருக்குது, அப்புறம் ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் ரீசெண்டாக விஷ்கேரோட டிண்டட் சன்ஸ்கிரீன் பற்றி வந்து பேசியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்வெட்டி ஆகும்போது இட் டஸ் ஃபீல் கூயி. நீங்கள் என்ன தான் பவுடர் வச்சு செட் பண்ணாலும் அது அழகாக வந்து மெல்ட் ஆகிடுது. அந்த டியூவி ஃபினிஷ் ரீடைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக போடும்போது இன்ஸ்டண்ட்டாக இட் ஃபீல்ஸ் வெல்வெட்டி ஸ்மூத். ஓகே, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு டே டைம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலி மெஸ் ஆகுது. ஈவினிங் டைம்னா இட் இஸ் லைக் ஓ மை ஸ்கின் பட் பெட்டர், க்ளோயா ஜூஸியா டியூவியா என் கண்ணமா இது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அகைன் அப்ளிகேஷன் இந்த வீடியோக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கே தேவையோ அங்கே வந்து போட்டுட்டு இருக்கேன். கவரேஜ் வைஸ் இட் கிவ்ஸ் மீடியம் கவரேஜ், டீசன்ட் மீடியம் கவரேஜ். ஓகேவா, ஷியர்லாம் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் யூஸ் பண்ண பிபி க்ரீம்ஸ்லேயே நல்ல கவரேஜ் இருக்குது. இன்னுமே இப்போதைக்கு எனக்கு இது வந்து நல்ல மேட்சாக இருக்குது. பட் இன்னும் 2-3 ஷேட் இதுக்கும் அந்த 70க்கும் நடுவில் வந்து இருந்திருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரே கலராக வந்து மேட்ச் ஆகிருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் ஸ்டாப் வித் ஜஸ்ட் ஒன் கலர். எப்பயுமே நான் வந்து கன்சீல் பண்ணுவேன், அப்புறம் ஹைலைட் பண்ணணும்னு செய்வேன், அந்த மாதிரி வேலைலாம் செய்வேன். ஸோ ஐம் ஆன் அ வெக்கேஷன் ரைட் நவ். I've got only limited products. அதில் வந்து ஐ ஹாவ் இந்த சிம்பிளாமோட ஹைட்ராஃபிட் கன்சீலர். ஸோ அதை வந்து இப்படி கண்ணு கீழே போட்டுப்பேன் ஜஸ்ட் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா கவரேஜ். அண்ட் வாய் கீழேயும் டெஃபினட்டாக இங்கே நான் ஆரஞ்சு போட்டிருக்கணும். போடும்போது இருந்த அந்த பிக்மெண்ட் வந்து இப்போ இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது செட்டில் ஆகிடுது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ளாலஸ் ஸ்கின்னாக இருக்குன்னா மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான ஒரு ஜூஸி டியூவி க்ளோயி எஃபெக்ட் வந்து இது உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நான் எப்படி இதை போட்டுட்டு இருக்கேன்னா மோஸ்ட்டாக இப்படி தான் போட்டுட்ருக்கேன் இங்கே நான் காமிக்கிற மாதிரி. அண்ட் ஐ ஆல்சோ காட் இந்த L'Oreal Infallible கன்சீலர். நாட் மை ஃபேவரட்ஸ். இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ். இது கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் லைட்டாக எடுத்துட்டு இதை ஸ்ப்ரெட்டும் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக ஐ பிளேஸ் திஸ் ஜஸ்ட் ஆன் தி சீக் ஏரியா. இன்னைக்கு வந்து ஐ ஃபீல் லைக் யூசிங் மை ஃபிங்கர்ஸ் பிகாஸ் that's the best tool actually. So let me just show you எப்படி இது blend ஆகுது. இந்த பிபி க்ரீம் பேஸாக போட்டுட்டு மேலே நீங்கள் வந்து கன்சீலர்லாம் போடுறீங்க அப்படின்னா இட் ஆக்சுவலாக blends so well. ஓகே, ஸோ நீங்கள் லேயர் பண்ணுறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வெறும் பிபி க்ரீம் மட்டும்தான் போடுறேன், யாரோ கூட எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வந்து டக்குன்னு வெளியிலாம் போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் கொடுங்க, சஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபவுண்டேஷன்லாம் போட முடியாதுன்னா யூ கேன் ட்ரை இந்த மாதிரி டிண்டட் பிபி க்ரீம், சிசி க்ரீம். உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப்பாக ஐ வில் செட் மை ஃபேஸ். ஃபுல் ஃபேஸ் கூட கிடையாது, பட்
ஜஸ்ட் அண்டர் ஏரியா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். மீதி ஏரியா கரைஞ்சு ஓடுனா கூட ஐ டோன்ட் மைண்ட். இந்த அண்டர் ஏரியா எனக்கு வந்து மேட்டா இருக்கணும். கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து அங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். அது இருந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் உயிரோட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு குடுக்கும். லைக் முகத்த சொல்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் பேக்கிங் தி ப்ராடக்ட் அண்டர் ஏரியால நெறைய அண்ட் மீதி இந்த கண்ணம்லாம் நான் டச் பண்ணல. இதுதான் சொன்னேன். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் இது ஒரு அழகான அந்த ஒரு டியூவி கிளாஸி ஸ்கின் எஃபெக்ட் வந்து குடுக்குது. நான் சொன்ன மாரி காலையில டைம்ல அதுவும் வெயில்லலாம் சுத்துறோம். ஒழுங்கா ஃபுல் கிளாம் லுக் மாதிரி பண்ணல நம்ம அப்டின்னா, இட் லுக்ஸ் ஒரு ஆயிலி மெஸ் மாதிரி. ஒழுங்கா ரெடி ஆயிட்டு அந்த ஒரு கிளாஸி ஸ்கின் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கு. அதுதான் நான் ஈவினிங் டைம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் பிபி கிரீம் லுக்ஸ் ஆன் மீ. ஸ்டே வைஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நல்லாவே ஸ்டே ஆகுது. ஆனால் போடும்போது இருந்த அதே கவரேஜ் அளவுலாம் வந்துட்டு ஸ்டே ஆகுறது கிடையாது. ஆஃப்டர் அபவுட் 4 to 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அங்கே இருக்கு ப்ராடக்ட் அப்படின்றது. இதுக்கே வெயில், ஸ்வெட்டு, டிஷ்யூ வச்சு பிளாட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியுமே இட் இஸ் கிவிங் லைக் இங்கே ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது. அண்ட் ஐ ரியலி லைக் தட் க்ளோ. அது நான் கொடுத்தே ஆகணும். இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ளோ பிபி க்ரீம் தான். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். தே ஆல்சோ கிளைம் தே கிவ் 24-hour ஹைட்ரேஷன், இமீடியட் க்ளோ ஃபினிஷ், மீடியம் கவரேஜ் அண்ட் 90% ஸ்கின் கேரிங் பேஸ். ஐ டோன்ட் வாண்ட் அந்த ஸ்கின் கேரிங் பேஸ்லாம் பிகாஸ் நான் எப்படியோ ஸ்கின் கேர் பண்ணி சன் ப்ரொடெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் மேலே ப்ரைமர் போட்டு இது போடுறேன். இது எனக்கு ஒரு ஆடட் சன் ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் SPF 50 இருக்குது அப்படின்றதுனால. ஸோ தட்ஸ் குட். ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஐ ஒன்ட் சே கரையுது தான் போகுது தான். பட் அது கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனால முகத்துல வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கிறது உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே தெரியுது. ஆனால் ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி கிவ் திஸ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த ஃபினிஷ் தட் இட் கிவ்ஸ். நான் அந்த வெல்வெட்டி சாஃப்ட் டியூவி ஃபினிஷ் அது உங்களுக்கு பிடிக்கும்னா யூ டெஃபினெட்லி கெட்டிங் திஸ். ஓகே. ஸோ ஹாட் சம்மருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது செட் ஆகாது. அண்டர்ஸ் அண்ட் அன்டில் யூ செட் இட் ப்ராப்பர்லி வித் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, மேட்டிஃபையிங் ப்ரைமர், அதுக்கப்புறம் ஒரு நல்ல காம்பேக்டாக லூஸ் பவுடர் அதெல்லாம் வச்சு செட் பண்ணி கொஞ்சம் இண்டோர்லேயே இருக்கீங்கன்னா இது ஓகே. அப்படி இல்லைன்னா ரொம்ப குவியாக தெரியும். நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆளுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஐ ரியலி லைக் இட். இதுலேயே ஒரு மேட் வெர்ஷன் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஐட் பி ஹாப்பி. எனக்கு என்ன சொன்ன மாதிரி இந்த 70 to 80க்கு நடுவில் ஒரு 2-3 ஷேட் வந்தாலும் ஐட் பி சூப்பர் ஹாப்பி. டிஃப்ரெண்ட் லைட்டிங் செட்டிங் பார்ப்போம். அது வந்து இண்டோர் டியூப் லைட் சுச்சுவேஷன், இது நோ லைட் சுச்சுவேஷன், இது டைரக்ட் சன்லைட் சுச்சுவேஷன். நான் சொன்ன டேன் தெரியுதா? பட் யா, திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஆன் த ஸ்கின். சூப்பர் டூயி, சூப்பர் ஹெல்தி லுக்கிங் ஸ்கின். போய் கையை கழுவணும். பி கேர்ஃபுல். கையை கழுவிருங்க இதை எடுத்து முகத்தில் போட்டதுக்கு அப்புறம். ஸோ let me know what you guys think. நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி ட்ரை பண்ணுவீங்களா? என்னது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.